இங்கே நாங்கள் வந்து இந்த ஞானவளர் கூட்டத்தை நடத்துகிறோங்க. அதாவது வள்ளல் பெருமானுடைய போதனைகளை அங்கே போதிக்கிறோம். உண்மையிலே வள்ளல் பெருமான் தான் வந்து சுத்த சமரச சன்மார்க்கத்தை உருவாக்கினாரு. எந்த மதத்துக்கோ எந்த கலாச்சாரத்திற்கோ ஜாதி மத வேறுபாடின்றி ஒன்று கூட இடம், அது மனித நேயத்தை உருவாக்குன்றதுக்காக தான் அவரு சன்மார்க்கம் அப்படி கொண்டாந்தாரு. சன்னா உண்மை, மார்க்கம்னா வழி, உண்மை மார்க்கம், உண்மை வழியை நோக்கி போறது. அதுதான் அவர் போய்த்தார் மக்கள்கிட்ட. அதுல மிக முக்கியமானது ஒண்ணு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் சமஸ்கிருத வார்த்தை, அது தமிழ்ல சொன்னோமா உயிர் இரக்கம். உயிர் இரக்கம், இரக்கத்தினால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும். அதனால வந்து இறக்க உட்பட்ட எந்த விஷயமே செய்யுங்க. அது முதல்ல வந்து ஒரு பசியை தான் சொன்னாரு. பசி வந்தா பத்தும் பறந்து போன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா நிலைகளும் போகும்போது அந்த மனிதன் ஒரு ஞானியா இருந்தாலும் தன் இயல்பை இழந்துருவான். அது போல உள்ளுக்குள்ள இந்த அந்த கரணங்கள் சொல்லி இயல்பை இழந்துரும். கண்ணு பார்க்கறது இழந்துரும், காது கேட்கறது இழந்துரும் ஒரு பசியில, கடும் பசியில. அதனால வந்து துன்மார்க்கம் ஏற்படும் மனிதனுக்கு. அவங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த பசியை போக்கணும். குறிப்பாக பசியை போக்கினாதான் அவங்க அந்த பசி நிலை பெற்ற பிறகுதான் அவங்க மற்ற துறைகள் ஈடுபடுவாங்க, சிந்திப்பாங்க, கலை ரசிப்பாங்க. ஏன் இறை பக்திக்குள்ள அவங்கள செய்ய முடியும், மற்றது வேலை செய்ய முடியும். அதான் வந்து மிகவும் மிக 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 முக்கியமாக வந்து ஜீவகாருண்யம் சொன்னாரு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொன்னாங்க. இது மிக ஆழமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவகாருண்யம் என்ன சொன்னாரு. ஸோ இந்த அண்ணன் நோக்கத்தை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் தைப்புஸ்தக வரவங்க வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எங்கள் நாசிலம்மா உணவு கொடுக்குறோம், அதே சமயம் தண்ணீர் கொடுக்குறோம், ஃப்ரீயாக எல்லாமே கொடுக்குறோம். இந்த ஜீவகாருண்ய பணியை வந்துட்டு நம்ம 15 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 15 வருஷமா ஆயிடுச்சு. அன்னதானத்தை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்களா, ஞானாலய வள்ளலார் கோட்டத்தில் நம்ம ஆரம்பத்திலேருந்தே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவகாருண்யம் தான் மோட்ச விட்டு துறவக்கள்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அன்னதானம் போடுறது ஒரு தைப்பூசம் இருக்குது. அது ஒரு ஆக்டிவிட்டி. அது தவிர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா வருடம் பூரா வந்து சிங்கிள் மாதருக்கு வந்து மாதம் வந்து நமக்கு வந்து பொர்விஷன் கொடுக்குறோம். அப்புறம் இந்த அன்னைய இல்லம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்களா பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தீபாவளி ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு வந்து ஷர்ட் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி வள்ளல் பெருமானோட அவதரிச்ச நாள் பார்த்தீங்களா, அன்றைக்கு வந்து நம்ம 25 to 30 ஃபேமிலிக்கு வந்து ஹெம்பஸ் கொடுக்குறோம். ஒரு 250 to 300 ரிங்கிட்குள்ள ஹெம்பஸ் per ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட் 15 இயர்ஸாக செய்துட்டு இருக்கோம் நம்ம. ப்ளஸ் வந்து எஜுகேஷன் கூட B40 யாருக்கெல்லாம் B14க்கு வந்து B40க்கு எஜுகேஷனுக்கு யாருனாஸ் வந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தைப்பூசம் ப்ராஜெக்ட் வந்துட்டு என்னோட தலைமையில தான் இதை நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் மக்களோட ஆதரவு வந்துட்டு எங்களுக்கு எப்போவுமே இருக்கு. பக்தர்களும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற இந்த நன்கொடையில தான் வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயம் செய்கிறோம். நம்ம முன்னாள் தலைவரையா சொன்ன மாதிரி நிறைய ஹோம்ஸ்க்கு உதவி செய்கிறோம். B40 கேட்டகரிக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். இந்த பணம், இந்த நன்கொடையெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்டேருந்து தான் வருது, வேற எங்கேயோலேருந்து வரல. மக்கள்கிட்டேருந்து வர இந்த பணத்தை தான் நாங்கள் வந்துட்டு மற்ற ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்கோம்.